ஏழாம் அத்தியாயம் நிலாமுற்றம். ஆயனரிடமும் சிவகாமியிடமும் விடைபெற்று கொண்ட பிறகு மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் குதிரைகளை திருப்பிக் கொண்டு அதிவேகமாய் விட்டு கொண்டு போய் அரண்மனையை அடைந்தார்கள். அவர்களை கண்டதும் அரண்மனை வாசலுக்கு காவல் புரிந்து கொண்டிருந்த வீரர்கள், வாழ்க வாழ்க சக்கரவர்த்தி பெருமான் வாழ்க, மாமல்ல மகாவீரர் வாழ்க என்று கோஷித்து கொண்டு அவர்களுக்கு வணங்கி வழிவிட்டு நின்றார்கள். காவலர்களை வாத்து ஒளியுடன் அங்கே வரிசை வரிசையாக நின்ற குதிரைகளின் கணைப்பு ஒளியும் சேர்ந்தது. அரண்மனை முன்வாசலை தாண்டி அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அங்கே இருந்த விசாலமான நிலாமுற்றத்தின் வீரர்கள் பலர் அணிவகுத்து நிற்பது தெரிந்தது. சக்கரவர்த்தியும் குமார பல்லவரையும் கண்டதும் அந்த வீரர்களும் ஜெயகோஷம் செய்தார்கள். எல்லோருக்கும் முன்னால் நின்ற ஒருவன் மட்டும் தனியே பிரிந்து முன்னால் வந்து பணிவுடன் நிற்க சக்கரவர்த்தி அவரை பார்த்து, சேனாதிபதி, தூதர்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லியாகிவிட்டதா? புறப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்களா என்று கேட்டார். ஆம் பிரபு, எல்லோருக்கும் சொல்லியாகிவிட்டது. அவரவர்களுக்கு என்னென்ன திக்குக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்து விட்டேன். எல்லோரும் கிளம்ப ஆயத்தமாய் தங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறார்கள் என்று சேனாதிபதி கூறினார். சக்கரவர்த்தி நரசிம்மவரை பார்த்து, குழந்தாய், உன் தாயாருக்கு அவளுடன் இருப்பாள். அவளிடம் சென்று விஷயம் என்னதென்று தெரியப்படுத்து. இருவரும் போஜனத்தை முடித்துக்கொண்டு மேல் மாடத்துக்கு செல்லுங்கள். இந்த தூதர்களை அனுப்பிவிட்டு நானும் அங்கு வந்து சேர்கிறேன் என்றார். வெகு காலம் சமணராய் இருந்த காரணத்தால் சக்கரவர்த்தி இரவில் போஜனம் செய்வதில்லை. சைவரான பிறகும் அவர் இரவில் உணவு அருந்தும் வழக்கத்தை மேற்கொள்ளவில்லை. ஆகட்டும் அப்பா, இது போகிறேன். ஆனால் எல்லா படைகளும் வந்து சேரும் வரையில் காத்திருக்க வேண்டுமா? ஆழ்த்தம் இருக்கும் படைகள் உடனே போருக்கு புறப்படாமல் அல்லவா? சக்கரவர்த்தி புன்னகையுடன், அதை பற்றி யோசிக்கலாம் குழந்தாய். நீ இப்போது தாயாரை போய் பார் என்றார். மாமல்லர் போன பிறகு மகேந்திரர் சேனாதிபதியை பார்த்து, கலிப்பகராரே, தூதுவர்களிடம் சொல்லி அனுப்ப வேண்டிய செய்தி இது. தொண்டை மண்டலத்திலும் சோழ மண்டலத்திலும் உள்ள ஒவ்வொரு கோட்டத்திலும் 1000 வீரர் அடங்கிய படைகளை திரட்டு ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டியது. மறுபடியும் செய்து அனுப்பிய உடனே படை புறப்பட சுத்தமாய் இருக்க வேண்டும். நான் சொல்வது தெரிகிறதா என்றார். தெரிகிறது பிரபு. கோட்டையை பத்திரப்படுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்தாகிவிட்டதல்லவா? துறவரத்தாரை தவிர வேறு யாரையும் விசாரியாமல் கோட்டைக்குள் விடக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறேன். வெளியே போகிறவர்களும் கவனிக்க சொல்லியிருக்கிறேன். நகருக்குள்ளேயே யார் பேரிலாவது சந்தேகம் இடமிருந்தால் சிறைப்பிடித்து காவல் வைக்க சொல்லியிருக்கிறேன். கோட்டை சுவரெல்லாம் பழுதாகி பார்த்து இருக்கிறதா? சேனாதிபதி, பல்லவ சாம்ராஜ்யம் நிலத்து நிற்பது இந்த காஞ்சி கோட்டையின் பாதுகாப்பை பொறுத்திருக்கலாம். பல்லவ சாம்ராஜ்யை பாதுகாப்பதற்கு காவேரி முதல் கிருஷ்ணா நதி வரையில் லட்ச வீரர்கள் காத்திருக்கிறார்கள் பிரபு. உண்மைதான். ஆனால் அவர்கள் வெறும் கையெல்லாம் சண்டை போட முடியாதல்லவா? அந்த லட்ச வீரர்களுக்கு வேண்டிய வேல்களும் வாள்களும் எங்கே என்றார் சக்கரவர்த்தி. சேனாதிபதி கலிப்பகர் மௌனம் சாதித்தார். கீழே சோழ நாட்டில் வாழும் வேலும் நன்றாக செய்வார்கள் போலிருக்கிறது. யானை மேல் எறியப்பட்ட வேலையை நீர் பார்த்தீரா? இல்லை பிரபு. மாமல்லரிடம் அது இருக்கிறது. மாமத்திரர் என்று எழுதும் இருக்கிறது. மாமத்திரர் என்ற பட்டம் கீழே சோழ நாட்டிற்கு உரியதல்லவா? ஆம் பல்லவேந்திரா. அந்த வேலை இருந்தவன் கீழே சோழ நாட்டானாக தான் இருக்க வேண்டும். அம்மாதிரி வேலை எறியக்கூடிய வீரர்கள் 1000 பேர் இருந்தால் இந்த கோட்டை காவலை பற்றி கவலை இல்லை. பல்லவ சைன்யத்தில் எத்தனையோ 1000 வேல் வீரர்கள் இருக்கிறார்கள் பிரபு. அந்த வேலை இருந்தவன் 16,000ல் ஒரு வீரன். அவனை அவசியம் கண்டுபிடிக்க வேண்டும். சேனாதிபதி மௌனமாய் இருந்தார். இன்னும் ஒரு விஷயம், காவித்துணை அழந்தவர்களை பற்றிய கட்டளையை மாற்ற வேண்டும். ஆயனரையும் அவர் மகளையும் பார்த்துவிட்டு நாங்கள் திரும்பிய போது ஒரு சந்தின் முனையில் ஒரு புத்தபிக்ஷு நிற்பதை பார்த்தேன். சற்றென்று அவர் நிலையில் மறைந்து கொண்டார். கட்டளை என்ன பிரபு? ராஜ விவகாரத்தின் மேல் கவனம் வைத்து புதிதாக வந்திருக்கும் புத்தபிக்ஷு யார் என்று பார்க்க வேண்டும். உடனே ஏற்பாடு செய்கிறேன். பிறகு சேனாதிபதி கலிப்பகர் ஒவ்வொரு தூதராக அழைத்து இவரவர் என்னென்ன கோட்டத்துக்கு போகிறார்கள் என்று சக்கரவர்த்தியிடம் தெரியப்படுத்தினார். தூதர்கள் தனித்தனியே சக்கரவர்த்தியை வணங்கி விடைபெற்று கொண்டு தத்தம் குதிரை மீது இருந்து விரைந்து சென்றார்கள். 8ஆம் அத்தியாயம் புவன மகாதேவி. மாமல்லர் தந்தையின் சொற்படி அரண்மனை நிலாமுற்றத்தை கடந்து சென்று உள்வாசலை நெருங்கியதும் குதிரை மீதிருந்து இறங்கினார். அங்கே சித்தமாய் காத்திருந்த பணியாட்கள் குதிரையை பிடித்து அப்பாலை கொண்டு சென்றார்கள். பிறகு மாமல்லர் விசாலமான அந்த அழகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தீமை மேத்துவோர் தம்மை பின்தொடர்ந்து வருவதற்கு திணறும்படியாக அவ்வளோ விரைவாக நடந்து சென்றார். புதிதாக அந்த அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறவர்கள் அங்கே குறுக்கு நடுக்கமாக சென்று நடைபாதைகளில் வழி கண்டுபிடித்து செல்வது அசாத்தியமாய் இருக்கும். நரசிம்மர் அந்த பாதைகளின் வழியாக வளைந்து சென்று அரண்மனை அந்தப்புறத்தை அடைந்தார். அங்கு சிற்ப வேலையினால் சிறப்படைந்த ஒரு வாசலை அவர் அணுகியதும், குழந்தாய் வந்தாயா என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. பல்லவ சாம்ராஜ்ய பட்டத்தரசியான புவனமகாதேவி அந்தப்புற வாசற்படி வந்து நின்றார். அவருடைய கம்பீரமான தோற்றமும் முதிர்ந்த சௌந்தரியவதனமும் திரிபுவன சக்கரவர்த்தினி என்று பல்லவ சாம்ராஜ்யின் பிரஜைகள் அவரை கொண்டாடுவது முற்றும் பொருந்தும் என்று தெரியப்படுத்தின. அம்மா என்ற குரலுடன் அருகில் வந்த குமாரனை சக்கரவர்த்தினி இரு கைகளிலும் அணைத்து கொண்டு, குழந்தாய், இன்று ஏதோ சொல்ல தொடங்குவதற்குள் மாமல்லர், அம்மா, உங்களை ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஒரு வரம் தர வேண்டும் என்றார்.
புவனமகாதேவியின் முகத்தில் புன்னகை அரும்பியது. வரமா? நல்லது, கேள், தருகிறேன். அதற்கு பிரார்த்தியா நானும் ஒரு வரம் கேட்பேன், அதை நீ தர வேண்டும் என்று அன்பு கனிந்த குரலில் கூறினார். மாமல்லர், பிள்ளை அன்னையிடம் வரம் கேட்பது நியாயம், பிள்ளையிடம் தாய் வரம் கேட்பது எங்கேயாவது உண்டா? முடியவே முடியாது என்றதும் புவனமகாதேவின் முகத்தில் புன்னகை மறைந்தது. இருவரும் உள்ளே சென்றார்கள். நரசிம்மர் தமது தலையணியையும் ஆபரணங்களையும் எடுத்து வைத்துவிட்டு கால்கையை சுத்தம் செய்து கொண்டு வந்தார். பிறகு இருவரும் அந்தப்புற பூஜா மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். அங்கே மத்தியில் நடராஜமூர்த்தியின் திருவுருவம் திவ்ய அலங்காரங்களுடன் விளங்கியது. பின்புற சுவர்களில் சிவபெருமானுடைய பல வடிவங்களும் பல கோபாலனுடைய லீலைகளும் வர்ணங்களில் அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தன. பூஜையெல்லாம் முன்னமே முடிந்தபடியால் தாயும் மகனும் அந்த திருவுருவத்தை வழிபட்டுவிட்டு வெளியே வந்து போஜன மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். உணவருந்த உட்கார்ந்ததும் புவனமகாதேவி, குழந்தாய், ஏதோ முக்கியமான செய்தி வந்திருக்கிறதாம். கோட்டை வாசல் எல்லாம் சாத்தியாகி விட்டதாம். அரண்மனை எல்லாம் அல்லுலாகப்படுகிறதாம். எனக்கு மட்டும் ஒன்றுமே தெரியவில்லை. நீயாவது சொல்லக்கூடாதா? பெண்கள் என்றால் மட்டமானவர்கள், அவர்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை என்பதாக நீ கூட எண்ணம் வைத்திருக்கிறாயா என்ன? மாமல்லர் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த பணியாட்களை பார்த்துவிட்டு, அம்மா, சாப்பிட்டானதும் மேல் மாடத்துக்கு போய் எல்லா விவரங்களும் சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் இப்போதே கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் தினந்தோறும் நான் வந்த பிறகுதான் தாங்கள் ராஜபோஜனம் செய்வது என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த வழக்கத்தை இன்றோடு நிறுத்திவிட வேண்டும் என்றார். சக்கரவர்த்தியை குமாரனை அன்பு ததும்பிய கண்களால் பார்த்து புன்னகை புரிந்தார். ஆனால் மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. காஞ்சி அரண்மனையில் பகல் போஜனம் ராஜரீக சம்பிரதாயங்களுடன் ஆடம்பரமாய் நடப்பது வழக்கம். பெரிய சாம்ராஜ்ய உத்தியோகஸ்தர்கள், அந்நிய நாடுகளில் வந்த பிரமுகர்கள், சிவனடியார்கள், வைஷ்ணவ பெரியார்கள், பிரசித்தி பெற்ற கலைஞர்கள், தமிழ் கவிஞர்கள், வடமொழி பண்டிதர்கள் முதலியோர் விருந்தாளிகளாக அழைக்கப்படுவது உண்டு. எனவே பகபோஜன நேரத்தில் அரண்மனைவாசிகள் ஒருவரோடு ஒருவர் அளவிலாவது இயலாத காரியம். மற்றும் பகல் நேரமெல்லாம் சக்கரவர்த்தியும் குமாரரும் ராஜரீக காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். எனவே தாயும் பிள்ளையும் சந்திப்பதற்கு ராபோஜன நேரத்தை சக்கரவர்த்தி திட்டம் செய்திருந்தார். அதற்கு பிறகு அரண்மனை மேல் உப்பு அறையில் நிலா மாடத்தில் அவர்கள் 3 பேரும் சந்தித்து பேசுவது வழக்கமாய் இருந்தது. இன்றைக்கு சாப்பாடு ஆனதும் தாயும் புதல்வனும் மேல் உப்பு அறையில் சென்று நிலா மாடத்தில் அமர்ந்திருந்த பளிங்கு கல் மேடையில் அமர்ந்தார்கள். பால் நிலவில் மூழ்கியிருந்த காஞ்சி நகரமானது அன்றிரவு எஞ்சும் இல்லாத அமைதி பெற்று விளங்கிற்று. நரசிம்மருடைய மனம் அந்நகரின் கீழ் கோட்டை வாசலுக்கு சென்றது. இப்போது அந்த கோட்டை வாசலை கடந்து ஒரு சீவிகை போய்கொண்டிருக்கும். அந்த சீவிகையில் ஆயனரும் அவர் மகரும் அமர்ந்திருப்பார்கள். ஆஹா, அவர்களுக்கு தான் இன்றைக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தது! மத யானையின் மீது வேல் எறிந்த அவர்களை காப்பாற்றிய வீரன் யாராக இருப்பான்? புதல்வன் தானே பேசுவான் என்று புவனமகாதேவி சிறிது நேரம் காத்திருந்தார். அவன் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான் என்பதை தெரிந்து கொண்டு, குழந்தாய் என்றார். உடனே மாமல்லர் திடீரென்று கனவு கலந்தவர் போல் திடுக்கிட்டு தாயாரை பார்த்து, அம்மா, அம்மா, நான் உங்களிடம் விரும்பிய வரத்தை கேட்டே விடுகிறேன். உங்களுக்கு புண்ணியமாய் போகட்டும். என்னை குழந்தாய் என்று கூப்பிடாதீர்கள். நான் இன்னும் பச்சை குழந்தையா? பல்லவ ராஜ்யத்திலுள்ள புகழ் வாய்ந்த மல்லர்கள் எல்லாம் ஜெயித்து மாமல்லன் என்ற பட்டம் பெற்ற பிறகும் என்னை குழந்தாய் குழந்தாய் என்றால் நான் என்ன செய்கிறது? அப்பாவை இன்னும் என்னை தொற்றில் கிடக்கும் குழந்தையாகவே என்னை நடத்துகிறார். உங்கள் 2 பேருக்கும் இடையில் நான் அகப்பட்டு கொண்டு அதற்கு என்ன செய்யலாம்? பெற்றோர்களுக்கு மகன் எப்போதும் குழந்தைதான் என்ற குரலை கேட்டு தாயும் மகனும் திரும்பி பார்த்தார்கள். அவர்களுக்கு தெரியாமல் மகேந்திர சக்கரவர்த்தி பின்னால் வந்து நிற்பதை தெரிந்து கொண்டு இருவரும் பயபக்தியுடன் எழுந்து நின்றார்கள். மகேந்திரன் பளிங்கு மேடையில் அமர்ந்ததும் புவனமகாதேவியும் மாமல்லரும் உட்கார்ந்தார்கள். தேவி, குழந்தை ஏதாவது சொன்னானா என்று சக்கரவர்த்தி கேட்டார். இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை. என் பேரிலும் உங்கள் பேரிலும் குறைதான் சொல்லிக் கொண்டிருந்தான். குறை சொல்லாமல் வேறு என்ன சொல்லட்டும்? அப்பா, பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசித்த செய்தி கிடைத்த பிறகும் நம் வெறுமென கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதா? சேனாதிபதி கலிப்பைகார சேனை தட்டுவதற்குள் கலியுகமே முடிந்துவிடும் போலிருக்கிறதே. இத்தனை நேரம் நமது சைனியம் போருக்கு கிளம்பி இருக்க வேண்டாமா என்று கொதித்தார் மாமல்லர். பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசித்தார்களா? இது என்ன என்று புவனமகாதேவி வியப்பும் அவநம்பிக்கையும் தொனித்த குரலில் கேட்டார். ஆம் தேவி, அற்ப சொற்பமாக பிரவேசிக்கவில்லை. பெரும் படைகளுடன் திடீரென்று பிரவேசித்திருக்கிறார்கள். பல்லவேந்திரா, மந்திர ஆலோசனை சபையில் நான் மட்டும் வாயை திறக்காமல் இருக்க வேண்டும் என்று என் கட்டளையிட்டீர்கள். எல்லாரும் ஏதோ பேசிய போது என் மனம் கொதிப்பை மிகவும் முயன்று அடைக்கிக் கொண்டிருந்தேன். மாமல்லரின் பேச்சை மறுத்த சக்கரவர்த்தி தமது பட்ட மகிழ்ச்சியை பார்த்து சொன்னார். தேவி, நரசிம்மன் இன்னும் குழந்தையாகவே தான் இருக்கிறான். வந்திருக்கும் யுத்தம் எப்பேற்பட்டவை என்பதை அவன் அறியவில்லை. 2 பேரும் கேளுங்கள். வாதாபி மன்னன் புலிகேசி பெரும் அடைகளுடன் துங்கபத்திர நதியை கடந்து நமது ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்கிறான். அவருடைய சைன்யத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்களாம். ஆயிரக்கணக்கில் யானைகள் இருக்கின்றனவாம். பெரிய காளைகள் பூட்டிய 100கணக்கான வண்டிகள் தொடர்ந்து வருகின்றனவாம். 10000கணக்கான குதிரை வீரர்கள் வருகிறார்களாம். வெகு காலமாக புலிகேசி இந்த யுத்த ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கிறான். நமது ஒற்றர்கள் எப்படியோ ஏமாந்து போயிருக்கிறார்கள்.
நமது எல்லை காவல் படைகளை புலிகேசின் ராட்சச சைனியம் வெகு சீக்கிரத்தில் முறியடித்துவிட்டு அதிவேகமாக முன்னேறி வருகிறதாம். அந்த சைன்யத்தில் தடுத்து நிறுத்துவதற்கு வேண்டிய படைபலம் தற்போது நம்மிடம் இல்லை. ஆங்காங்குள்ள நம் படைகள் பின்வாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பல்லவராஜ்யம் வந்திருக்கும் அபாயம் மிகப்பெரியதுதான். ஆனாலும் நெற்றிக்கண்ணை திறந்த திரிபுரத்தை எரித்த பினகாபாணியின் அருளால் முடிவில் நமக்கு தான் வெற்றி கிடைக்கப் போகிறது. அதை பற்றி சந்தேகம் வேண்டியதில்லை. தந்தை பேசி முடிக்கும் வரையில் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த நரசிம்மா, அப்பா, பல்லவ சேனம் பின்வாங்கி வருகிறதா? இது என்ன அவமானம்! இப்போது எனக்கு அனுமதி கொடுங்கள். அப்பா, நம்மிடம் தற்சமயம் ஆயத்தமாக இருக்கும் படைகளை அழைத்துக்கொண்டு புறப்படுகிறேன் என்றார். பொறு நரசிம்மா, பொறு. பல்லவ சேனத்தை நீ நடத்தி செல்லும்படியான காலம் வரும். அதுவரையில் பொறுமையுடன் நான் சொல்வதை கேட்டு நட. இன்றிரவு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. என்னுடன் வருகிறாயா? கேட்க வேண்டுமா? வருகிறேன் அப்பா. தேவி, நரசிம்மனை இன்று முதல் நான் குழந்தையாக நடத்தப் போவதில்லை, சகாவாகவே நடத்தப் போகிறேன். மந்திர யோசனைகளில் கலந்து கொள்ளும் உரிமையும் இன்று முதல் அவனுக்கு அளிக்கிறேன். நீயும் இனிமேல் அவனை குழந்தை என்று அழைக்க வேண்டாம் என்றார் சக்கரவர்த்தி. புவன மகாதேவியை படுப்பதற்கு போக சொல்லி தந்தையும் மகனும் அரண்மனையிலிருந்து வெளியேறிச் சென்றார்கள். 9ஆம் அத்தியாயம் விடுதலை. கயிற்றின் வழியாக மேலே ஏறிய பரஞ்சோதி கூரையை அணுகிய போது 2 இரும்பு கரங்கள் தன் புயங்களை பிடித்து மேலே தூக்கிவிடுவதை உணர்ந்துதான். 9ஆம் அத்தியாயம் விடுதலை. கயிற்றின் வழியாக மேலே ஏறிய பரஞ்சோதி கூரையை அணுகிய போது 2 இரும்பு கரங்கள் தன் புயங்களை பிடித்து மேலே தூக்கி விடுவதை உணர்ந்தான். மறுகணமே தான் மேற்கூறில் நிற்பதையும் தனக்கு எதிரில் பேச வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக உதட்டில் ஒற்றை விரலை வைத்துக்கொண்டு புத்த பிக்ஷு நிற்பதையும் பார்த்தான். அவருக்கு பின்னால் இன்னொரு இளம் புத்த சன்னியாசி நிற்பதும் தெரிந்தது. பெரிய பிக்ஷு ஜாடை காட்டியவுடன் இளம்புத்தன் கயிற்றை மேலே இழுத்து சுருட்டி ஒரு காவி துணிகள் அதை வைத்து கட்டினான். பரஞ்சோதி கூரை மேல் நின்ற வண்ணம் சுற்றும் முற்றும் பார்த்தபோது கண்ணு கட்டிய தூரம் காஞ்சி நகரத்து மாட மாளிகையின் உப்பரிகள் வெண்ணிலாவால் தாவல்யமாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதை கண்டான். இதற்குள் பெரிய பிக்ஷுவானவர் சிறைச்சாலை கூரையின் துவாரத்தை ஓடுகளை பரப்பி அடைத்துவிட்டு பரஞ்சோதியை ஒரு விரலால் தொட்டு தம் பின்னால் வரும்படி சமிக்கை செய்தார். அவரை பின்தொடர்ந்து பரஞ்சோதியும் இளபிக்ஷுவும் ஓட்டுக்குறைகளின் மேலேயும் நிலா மாடங்கள் மண்டபங்களின் மேலேயும் ஓசைப்படாமல் மெதுவாக நடந்து சென்றார்கள். வீதியில் ஏதாவது சந்தடி கேட்டால் புத்த பிக்ஷு உடனே தம் பின்னால் வருவோருக்கு ஜாடை காட்டிவிட்டு உட்கார்ந்து கொள்வார். சந்தடி நீங்கிய பிறகு எழுந்து நடப்பார். இவ்விதம் 7-8 கட்டிடங்களை மேற்கூரை வழியாக கடந்த பிறகு ஒரு வீட்டின் முகப்பில் வீதி ஓரத்தில் பன்னீர் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்த இடத்துக்கு வந்தார்கள். பன்னீர் மரங்களில் அடர்ந்த பசிய இலைகளுக்கு இடையிடையே கொத்து கொத்தாக பூத்திருந்த பன்னீர் மலர்கள் வெண்ணிலாவின் வெள்ளி மலர்களாக பிரகாசித்தன. அம்மலர்களின் சுகந்த பரிமளத்தை இளந்தன்றல் நாலா பக்கமும் பரப்பிக் கொண்டிருந்தது. புத்த பிக்ஷு வீதியை இருபுறமும் நன்றாக பார்த்துவிட்டு அந்த பன்னீர் மரங்களில் ஒன்றை பிடித்துக்கொண்டு கீழே இறங்கினார். பரஞ்சோதியும் இளம்பிக்ஷும் அவ்விதமே இறங்கினார்கள். சிறிது தூரம் நடந்து கோயிலை போல அமைந்த ஒரு அழகிய கட்டிடத்தின் வாசலை அடைந்தார்கள். அந்த கட்டிடம்தான் காஞ்சி நகருக்குள் இருந்த புத்த விகாரங்களுக்குள் மிகப்பெரியது. ராஜவிகாரம் என்று பெயர் பெற்றது. கருணாமூர்த்தியான புத்த பகவானின் திருப்பற்களில் ஒன்று அந்த கோயிலின் கர்ப்ப கிரகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. பல்லவ மன்னர்கள் அவ்வப்போது ஒவ்வொரு மதத்தில் பற்றுடையவர்களாக இருந்தாலும் எல்லா மதங்களையும் சமநோக்குடன் பார்த்து அந்தந்த மத ஸ்தாபனங்களுக்கு மானியம் விடுவது பழக்கம். அவ்விதம் ராஜாங்க மானியத்தை பெற்றது ராஜவிகாரம். அன்றியும் காஞ்சியில் சில பெரும் செல்வர்கள் பௌத்த சாமியார்களாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனான தனசாசன் என்னும் வியாபாரி தன்னுடைய ஏகபுத்திரன் வியாதியை கடந்த போது பிள்ளை பிழைத்தால் ராஜவிகாரத்தை புதுப்பித்து தருவேனாக என்று வேண்டுதல் செய்து கொண்டான். பிள்ளை பிழைக்கவே ஏராளமான பொருட்செலவு செய்து விகாரத்தை புதுப்பித்தான். தாவல்யமான முத்து சுண்ணாம்பு பூசப்பட்டிருந்த ராஜவிகாரம் வெண்ணிலாவின் அழகிய வடிவாக விளங்கிற்று. அதை பார்த்ததும் பரஞ்சோதி, ஆஹா, என்ன அழகான கோயில் என்று கூவினான். புத்த பிக்ஷு சற்றென்று நின்று அவனுடைய வாயை பொத்தினார். அச்சமயம் அவர்கள் பன்னீர் மரங்களின் நிழலை தாண்டி ராஜவிகாரத்துக்கு எதிரில் திறந்தவளுக்கு வந்திருந்தார்கள். அதே சமயத்தில் ராஜவிகாரத்துக்கு எதிர்வரிசையிலிருந்து கட்டிடங்களில் 2 நிலையிலிருந்து 2 வெண்புறவுகள் வெளிப்பட்டு வந்தன. அவற்றின் மீது 2 வீரர்கள் காணப்பட்டார்கள். ஒருவர் நடுப்பிராயத்தினர், இன்னொருவர் வாலிபர். இருவரும் பெரிய முண்டாசு கட்டியிருந்தார்கள். 2 குதிரைகளும் ராஜவிகாரத்தை நெருங்கி வந்தன. வீரர்களின் பெரியவன் புத்தம் சரணம் கச்சாமி என்றான். இளம்பிக்ஷு தர்மம் சரணம் கச்சாமி என்றான். அடிகளே, இரவு 2 ஜாமத்துக்கு மேல் யாரும் வெளியில் கிளம்பக்கூடாது என்று தெரியுமோ என்றான் முதிய வீரன். தெரியும், ஆனால் சந்நியாசிக்கும் அந்த கட்டளை உண்டு என்பது தெரியாது என்றார் பிக்ஷு. இந்த அர்த்தராத்திரியில் எங்கே கிளம்பினீர்களோ? இந்த பிள்ளை என்னுடைய சிஷ்யன், காஞ்சிக்கு புதியவன், காணாமல் போய்விட்டான். அவனை தேடி பிடித்து அழைத்து வந்தேன். இந்த வாலிபனுக்கு எந்த ஊரோ? சோழ நாட்டின் செங்காட்டக்குடி. இன்றைக்குத்தான் இருவரும் மந்திரிகளாக்கும். ஆமையா, தங்கள் திருநாமம் என்னவோ? நாகநந்தி என்பார்கள். இனிமேல் நள்ளிரவில் கிளம்ப வேண்டாம்.
சுவாமி, சிஷ்ய பிள்ளையிடம் சொல்லி வையுங்கள் என்றார். வீரர்கள் குதிரைகளை தட்டிவிட்டு கொண்டு போன பிறகு மூவரும் ராஜவிகாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் ராஜவிகாரத்தின் வெளிக்கதவு சாத்தப்பட்டது. உள்ளே வெகு தூரத்தில் கர்ப்பகிரகம் தீப வரிசைகளாக அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பரஞ்சோதி பிரமிப்புடன் பார்த்து கொண்டு நின்றான். உள்ளே இருந்து வந்து கொண்டிருந்த அகற்புகையின் வாசனை அவனுடைய தலையை கிறுகிறுக்க செய்தது. புத்தபிக்ஷு அவனுடைய தலையை தொட்டு, பிள்ளாய், எப்பேற்பட்ட ஆபத்து உனக்கு வந்தது? புத்த பகவானுடைய கருணையினால் தப்பினாய் என்றார். பரஞ்சோதி அவரை ஏறிட்டி பார்த்து, அடிகளே, எந்த ஆபத்தை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். பெரிய ஆபத்து இந்த விகாரத்தின் வாசலிலேயே வந்தது. குதிரை மேல் வந்தவர்கள் யார் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் சுவாமி? காஞ்சிக்கு நான் புதிதாயிற்றே. பிக்ஷு பரஞ்சோதியின் காதோடு, மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய மகன் மாமல்ல நரசிம்மரும் தான் என்றார். பரஞ்சோதிக்கு உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டது. நிஜமாகவா என்று வியப்புடன் கேட்டான். ஆம், இருவரும் மாறுவேடம் போட்டு நகர் சுற்று கிளம்பி இருக்கிறார்கள். வேஷம் தருப்பதில் மகேந்திர பல்லவருக்கு இணையானவர் இந்த பரத கண்டத்திலேயே இல்லை. பரஞ்சோதி சிறிது நேரம் ஆச்சரியக்கடலில் மூழ்கிருந்து விட்டு, அவர்களால் எனக்கு என்ன ஆபத்து என்று கேட்டான். புத்த பிக்ஷு ஒரு கேலி சிரிப்பு சிரித்தார். என்ன ஆபத்து என்றா கேட்கிறாய்? யானை மீது வேல் இறந்த பிள்ளை நீதான் என்று அவர்களுக்கு தெரிந்தால் நீ பிழைப்பது துர்லபம். அந்த சக்கரவர்த்திக்கு குமாரன் இருக்கிறானே, அவன் இப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்த பூமண்டலத்தில் தன்னை விட பலசாலியோ வீரனோ ஒருவனும் இருக்கக்கூடாது என்பது அவனுடைய எண்ணம். அப்படி யாராவது இருந்தால் அவனுடன் மல்யுத்தம் செய்து தோல்வியடைய வேண்டும். இல்லாவிடில் யம உலகம் போய்விட வேண்டியதுதான். சண்டை என்று வந்தால் நான் பின்வாங்க மாட்டேன் அடிகளே. சக்கரவர்த்தி குமாரனாகவே இருக்கட்டுமே, யாரை தான் இருக்கட்டும் என்றான் பரஞ்சோதி. தெரியும் தம்பி, நீ இப்படிப்பட்ட வீரனாயிருப்பதனாலே தான் உனக்கு ஆபத்து அதிகம். நீ வேலை இறந்ததினாலே தான் கோயில் யானைக்கு மதம் பிடித்தது என்று பொய்க்குற்றம் சாட்டி உன்னை தண்டித்து விடுவார்கள். பரஞ்சோதிக்கு நெஞ்சில் சுருக்கென்றது. சுமை தாங்கியின் படுத்திருந்த போது யாரோ பேசிக்கொண்டு போனது ஞாபகம் வந்தது. நாகநந்தி வார்த்தைகளில் இதுவரை நம்பிக்கை இல்லாதவனுக்கு இப்போது கொஞ்சம் நம்பிக்கை உண்டாயிற்று. அப்படிப்பட்ட அநியமும் உண்டா அப்படின்னு என்றான் பரஞ்சோதி. பரஞ்சோதி, இந்த காஞ்சி பல்லவர்களின் குலத்தொழிலே அதுதான். இன்றைக்கு 150 வருஷங்களுக்கு முன்னால் உன்னை போலவே கல்வி பயில்வதற்காக மைரோசன்மன் என்னும் இளைஞன் இந்த நகருக்கு வந்தான். அவனுடைய வீரத்தை கண்டு ஆசிப்பை கொண்ட பல்லவ ராஜகுமாரன் அவன் மேல் பொய்க்குற்றம் சாட்டி சிறையில் அடைத்து விட்டான். அப்புறம் மைரோசம்மன் சிறையிலிருந்து தப்பிக்கொண்டு போய் கிருஷ்ணா நதிக்கரையில் தனி ராஜ்யம் ஸ்தாபித்துக் கொண்டு பல்லவர்களை பழிக்கு பழி வாங்கினான். புத்த பகவான் அருளால் மைரோசன்மனை போலவே நீயும் பெரிய ஆபத்திலிருந்து தப்பினாய். பரஞ்சோதி அப்போது குறுக்கிட்டு, அடிகளே, மற்ற ஆபத்துக்கள் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது எனக்கு பசி என்கிற ஆபத்து தான் பெரிய ஆபத்தாய் இருக்கிறது. பசியினாலே என் பிராணன் போய்விடும் போல இருக்கிறது என்றான். நாகநந்தி அவனை மடப்பள்ளிக்கு அழைத்து சென்று உணவு அருந்து வித்தார். பிறகு ஒரு மண்டபத்தின் தாழ்வாரத்துக்கு அவனை அழைத்து வந்து, பரஞ்சோதி, இங்கே படுத்துக்கொள். தூங்குவதற்கு ஒரு முகூர்த்த காலம் கொடுக்கிறேன். நிம்மதியாக தூங்கு. உனக்கு வந்த ஆபத்து இன்னும் முழுவதும் நீங்கிவிடவில்லை. பொழுது விடுவதற்குள்ளே நம் கோட்டையை விட்டு போய்விட வேண்டும் என்றார். பரஞ்சோதி அப்படியே அந்த மண்டபத்தின் தளத்தில் சாய்ந்தான். அடுத்த நிமிஷமே நித்ராதேவி அவனை ஆட்கொண்டாள்.